அண்ணா வர பொங்கலுக்கு பராசக்தியும், ஜனநாயகனும் மோத போது. அதாவது துப்பாக்கி குடுத்தவரும், துப்பாக்கி வாங்கிட்டு போனவரும் மோத போறாங்க. என்னோட சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வளர்ந்தது தளபதிய தான், விஜய் தான் அப்படின்னும்போது நம்மலாம் மோஸ்ட்லி ஜனநாயகன் போவோம். ஆனா இப்படி டைரக்ட்டா ஒரு கிளாஷ் விடுறது வந்து கிட்டத்தட்ட விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாரோ! அதாவது நெறைய ட்வீட்ஸ், நெறைய யூடியூப் பேஜஸ்லாம் நெறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் துப்பாக்கி வாங்கிட்டு போனாரு. உடனடியா டைரக்ட்டா அவரவே பார்த்தே எய்ம் பண்றாரோ! அப்படின்ற மாரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கிளாஷ பத்தி? உடனடியா இது வேணுமா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்ல நார்மலா ஒரு படம் ரிலீஸ் அப்படின்றதோட இத கடந்து போயிடலாமா? இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்தப்பவே நெறைய அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. தயாரிப்பாளர் ஒரு எமோஜிலாம் போட்டாரு. இந்த ஆ, ட்ரம் ஸ்டிக்லாம் போட்டு ஆ. செலிப்ரேஷன் அப்போலருந்தே விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி வரலாம்? எங்களோட நீங்க எப்படி மோதுவீங்க? துப்பாக்கிய குடுத்து எங்க மேலயே நீங்க துப்பாக்கிய காமிப்பீங்களா? பார்த்துருவோமா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு இது ஒரு ஃபேர்வெல் மூவி மாரி. ம். கண்டிப்பா எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போறாங்க. அதுல டவுட்டே கிடையாது. ம். அது மாரி சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும், அவர் கன்டென்ட்ஃபுல்லா ஒரு படம் பண்றாரு. தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ கிட்டத்தட்ட டச் பண்ற மாரி ஹிந்தி திணிப்பு தொடர்பான ஒரு படம். சிவகார்த்திகேயன் நம்ம வீட்டு புள்ள தானே. ம். ஏன் அவர வந்து விஜயே துப்பாக்கிய குடுத்து நீங்க புடிச்சீங்க சிவா. நான் இத விட முக்கியமான வேலைக்கு போறேன்னு போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது இவர் படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு படத்த ரிலீஸ் பண்ணா என்ன தப்பு? படம் நல்லா இருந்தா உங்க படம் ஓடப்போகுது. ஓ! இல்லன்னா இந்த படம் ஓடப்போகுது. இதுல எந்த படம் பெரிய படம், சின்ன படம்னு ஏன் பேசிட்டு இருக்கோம்? அது இல்ல. இப்ப நீங்களே சொன்னீங்க விஜய்க்கு ஃபேர்வெல் மூவி அப்படின்னு. ஒரு 30 ஆண்டு கால சினிமா அனுபவம் கொண்டவர். அவருக்கு கடைசி படம் வரும்போது, இது வந்து பயந்து நீங்க வந்து கிளாஷ் விட வேணாம் அப்படின்னு இல்ல. ஒரு ஒரு லெகசிய ஃபாலோ பண்றோம் அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட நீங்க அத விட்டுட்டீங்களே. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு பெரிய கலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னும்போது, விஜய்க்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் கலெக்ஷனோ, விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேர்வெலோ கிட்டத்தட்ட அந்த ஃபேன்ஸ்லாம் பார்த்துட்டு, ஓகேப்பா எங்க தளபதிய பார்த்துட்டோம்ப்பா. இதுதான் கடைசி படம். இதுக்கு மேல எப்ப பார்ப்போம்ன்னு தெரியல. சில பேர் வேணா சொல்றாங்க வருவார் அப்படின்னு. நாங்கலாம் கண்டிப்பா எதிர்பார்க்கல. இதுதான் கடைசி படம். வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, கடைசி படத்துலயும் வந்து நாங்க இங்க பாரு உன் படத்த நான் ஓட விட மாட்டேன். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் சொல்றேன். அதுவும் கிட்டத்தட்ட ஹிந்தி எதிர்ப்பு படம் அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட இது வந்து திராவிடன் ஐடியாலஜிலாம் வருது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் காரணம் கூட இருக்கு. அப்படின்னு கூட சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இப்படின்னும்போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்க வந்து வேணும்னே தான் விடுறீங்க. எங்க படத்த வேணும்னே தான் ஓட விடாம பண்றீங்க. எங்க ஃபேன்ஸ வந்து அதிருப்தியாக்கணும். கிட்டத்தட்ட ஒரு அழகான ஃபேர்வெல் வந்து எங்க தளபதிக்கு நாங்க குடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க வந்து அத வந்து கெடுக்குறீங்க, இல்ல தடுக்குறீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அதெல்லாம் செய்யும்போதுனா, ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்திக்கு ஒரு மசாலா வேணும்னே ஆட் பண்றதுக்கு நீங்க பராசக்தி விடுறீங்களா? இல்ல நீங்க எதர்ச்சியா விடுறீங்களா? அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஏன் சந்திரமுகி வந்தப்ப, சச்சின் வந்தப்ப இதெல்லாம் தோணலையா? அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு சச்சின் வந்துச்சுல்ல, என்னென்னலாம் பேசுனாங்க அன்னைக்கு. இப்ப அப்படியே வந்து ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இன்னைக்கு நடக்குது. அவ்வளோதான். அன்னைக்கு சந்திரமுகின்றது சூப்பர் ஸ்டார் எவ்வளோ பெரிய அந்தஸ்துல, உயரத்துல இருந்தாரு. சச்சின் வந்துச்சு, ரைட்டு. அன்னைக்கே அவரோட படம் வந்துச்சு. படம் புடிச்சவங்க பார்த்தாங்க. சந்திரமுகி பார்த்தவங்களும் பார்த்தாங்க. ம். அப்போ உங்களுக்கு எந்த மாரியான மென்டாலிட்டி இருந்திருக்கும்? அது மாரி தானே இன்னைக்கு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு இருக்கும். இப்போ இதுலயே நான் என்ன சொல்றேன்னா, இந்த படம் வந்த உடனே இது வந்து அரசியல் காரணம்னு சொன்னாங்க. ம். ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்துட்டு, அவருக்கு இப்படி ஒரு பின்னணி இருக்கு. ம். ஸோ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு டிவிகேல இருக்காரு. ஸோ அதனால இது அரசியல் ரீதியா எதிர்க்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போய் இப்ப சிவகார்த்திகேயனே எதிர்க்கிறாருன்னு சொல்றாங்க. சிவகார்த்திகேயனுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு பெரிய ஆக்டர்ஸ் பின்னாடியும் எவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. ம். அவங்கள தொட்டா என்ன ஆகும்? என்ன மாரியான எதிர்வினைகள் இருக்கும்னு நல்லா தெரியும். அதனால அவர் வந்து இந்த படத்த ரிலீஸ் பண்ணி, நம்ம இந்த இடத்துல வெயிட் காமிக்கணும் அப்படின்னு நெனச்சிருப்பாருன்னு எனக்கு தோணல. ம். ஒரு படம் இன்னைக்கு எடுக்குறாங்க அப்படின்னா, அத வந்து ஒரு டேட்ல ரிலீஸ் பண்றது பெரிய பிரச்சனை. பல நாட்களுக்கு முன்னாடியே வந்து டேட்ட ஃபைனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா, வேட்டையனும், கங்குவாவும் ஒரே ம். டேட்ல வர மாரி இருந்துச்சு. ம். அப்போ சூர்யா வந்து அவராவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் படம் வருதுன்னா, அது அவருக்கான டே. அவரு படம் வரட்டும், நம்ம பின்னாடி கூட வரலான்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ இத பாசிட்டிவா எடுத்துக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ ஒருவேள சிவகார்த்திகேயன் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா படத்தோட ஹீரோ தான். புரொடியூசர் வேற ஒருத்தர். இந்த மாரி விஜய்க்கான படம் இது. அவருடைய ஃபேர்வெல் படம் அப்படின்னு இந்த டேட்ட மாத்துனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பயந்து போயிட்டாங்க. பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படின்னு மாத்துனா பயந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு இப்படி ஒரு ஃபேர்வெல் மூவி இருக்கும்போது, நீங்க தள்ளி போனீங்கன்னா, யாருமே வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கண்ணா. எல்லாருமே தமிழ் சினிமாவே அவருக்கு ஒரு ஃபேர்வெல் குடுக்குது அப்படிதான் இருப்பாங்க. இப்ப கூட ரஜினியோட 50வது ஆண்டு சினிமா வந்து 50வது ஆண்டு. அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட அவருக்கு பாதி பேர் வந்து கோரிக்கை விடுத்தாங்க. நடிகர் சங்கம் அவரோட 50வது ஆண்டு வந்து கொண்டாடணும். அது வந்து தமிழ் சினிமாவே அவருக்கு குடுக்கணும் அப்படின்ற மாரி. அதெல்லாம் அப்படி சொன்னீங்க ரைட்டு. ம். அவர் பர்த்டேக்கு விஷ் பண்ணீங்களா? ம். இப்போ வரைக்கும் விஷ் பண்ணலல்ல. ம். அப்புறம் எந்த தைரியத்துல இருக்கீங்க நீங்க? நீங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண மாட்டீங்க. காக்கா இல்ல கழுகுன்னு போன வந்தா வாட்டிலாம் விஷ் பண்ணாரு. அதாவது இத போன வந்து இப்ப வாட்டினா மேபி அது போன வருஷம் பர்த்டே. இது இல்லண்ணா. ஸ்பெஷலான பர்த்டே இல்ல. இல்ல இப்ப சொன்னாங்கன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? அரசியலுக்காக ஓட்டு வேணுன்றதுக்காக ரஜினிக்கு விஷ் பண்றாரு. இப்போ இது நாங்க அப்படிதான் நியாயமான்னு சொல்லுவோம். கேட்பாங்கல்ல. அரசியலுக்காக தான் அவர் சொல்ல மாட்றாருன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க. நான் சொன்னாலும் இல்ல இது சொல்லுவாங்க. ஸ்பெஷலான பர்த்டே தானே. 75த் பர்த்டே அவரோட 50வது வருஷம். ம். ஏன் ஒரு விஷ் பண்ண மாட்டாரா?
அப்போ ஓட்டு மட்டும் வேணும்னா எப்படி போடுவாங்க ரசிகர்கள்? விஷ் பண்ணா ஓட்டுக்காக தான் விஷ் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? அதனால தான் விஷ் பண்ணல. அப்ப அந்த காக்கா இல்ல நான் பிரச்சனை. ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கு. வருஷத்துல யாருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் யாருக்குமே விஷ் பண்ணல. அவரு பர்த்டேக்குன்னு யாருக்குமே விஷ் பண்ணல. அப்படின்னும்போது ரஜினிக்கு மட்டும் விஷ் பண்ணாங்கன்னா மத்தவங்களுக்கு அவர் அவர் விஷ் பண்ணாம இருக்கலாம். ஆனா சூப்பர் ஸ்டாருக்கு விஷ் பண்ணணும். அண்ணாமலை தம்பின்னு சொல்லி தானே வந்தீங்க. சூப்பர் ஸ்டார் என் வாத்தியார்னு சொன்னீங்கல்ல. அப்ப அதெல்லாம் சொல்லும்போது நாங்க ஏத்துக்கிட்டோம். இப்போ நீங்க வந்து ஒரு பர்த்டே விஷ் பண்றதுல என்ன ஆயிட போகுது? அவரை விட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் தளபதியோட வயசே. அப்புறம் என்ன ஒரு விஷ் பண்ணா என்ன ஆயிட போகுது? சரி ஓகேண்ணா. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வருது. படம் வருது, பராசக்தி வருது அப்படின்னும்போது, கிட்டத்தட்ட இன்னைக்கு வீடியோ ஒண்ணு வந்திருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து படையப்பாவோட ரிலீஸ அப்படியே கொண்டாடுற மாரி. அதாவது ரஜினியோட வாரிசா வந்து சிவகார்த்திகேயன நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல ரஜினியோட ஃபேன்ஸ்லாம் இத எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ரஜினியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி ஃபேன்ஸுக்கு ஒருத்தர் மட்டும்தான். ம். அதுக்கு பின்னாடி யார் வேணாலும் அவரை பத்தி பேசலாம். அவர் பேரை சொல்லி படத்துல நடிக்கலாம். அதுக்கப்புறம் அவரே எனக்கு போட்டின்னு சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். யார் வேணாலும் அவருடைய ஃபோட்டோவை படத்துல போட்டுக்கலாம். அவரோட ரசிகரா காமிச்சிக்கலாம். அது இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க, நாளைக்கு வரவங்களும் இருப்பாங்க. சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் மட்டும்தான். அவருக்கு நிகராலாம் யாருமே கிடையாது. ஒரே நிலா, ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டார். ஒரே சூப்பர் ஸ்டார் சொல்றீங்க. நீங்க ஒரு வேளை சொல்லுங்களேன். ரஜினிக்கு இந்த மாரி ஒரு படம் வருது. அவர் இதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல நான் சினிமால நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னும்போது நீங்க வேற ஏதாவது ஒரு படத்த கிளாஷ் விட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரஜினி விடுவாங்களா? விட்டு பாருங்க. அதுதான் சொல்றேன். தைரியம் இருந்தா விட்டு பாருங்க. தைரியம் நீங்க தான் தான் பெரிய ஆளாச்சே, விட்டு பாருங்க. இது வந்து ஒரு தமிழ் சினிமாவே கடைசி படம் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு கடைசியா ஒரு வழி அனுப்புற படமா அப்படின்னு இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக நீங்க அப்படியே பரவாயில்ல. நாங்க ரெடியா இருக்கோங்க. தைரியம் தான் யார் வேணாலும் வாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்கும்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்க அரசியலுக்கு வரப்போறதும் கிடையாது. ஓட்டு கேட்டு உங்ககிட்ட வந்து நிக்க போறதும் கிடையாது. நீங்க தான் எங்க கிட்ட வரணும். எலெக்ஷன் வரப்போகுது. அதனால எங்களுக்கு பிரச்சனையே இல்ல இல்ல. நம்ம வந்து ஜனநாயகனா பராசக்தி அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஜனநாயகம் நின்றோம். சரிங்களா? முதல்ல நான் சொல்லிடுறேன். அப்படிலாம் இல்லையே. கண்டென்ட்டை பொறுத்து படம் வந்து தளபதியோட கடைசி படம் வந்து நீங்க அப்படியே 4 நாள்ல முடிஞ்சிரும்னு சொல்றீங்களா? வாய்ப்பே இல்ல. வசூல் வந்து எந்த படம் வேணா எடுத்துடலாம். ஒரு படம் ஜெயிக்கிறதுன்றது வசூலை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. கடைசி படம் விஜய்க்கு அதுவும் எங்க தளபதி கொடுக்கும்போது வந்து நீங்க நல்ல வழி அனுப்புற ஒரு நல்ல மாசான சீன்ஸ், விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச சீன்ஸா நீங்க இந்த அஜித் வந்தது இல்லையா, நான் வந்து விமர்சிக்கிறேன்னு நினைக்காதீங்க. குட் பேட் அக்லி வந்தது பழைய படத்தோட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேஷப் மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. விஜய்க்கு நீங்க வந்து கடைசி படம் அப்படியே தான் பகவான் கேசரியாமே. பகவான் கேசரியாமே ரசிப்போம்னா சரிங்களா? நான் வந்து ஒரு அணிலா சொல்றேன். நான் வந்து ரசிப்பேன். அதாவது விஜயோட எல்லா மேஷப்பையும் எடுத்து போட்டு இதுதான்ப்பா உங்க படம் அப்படின்னா கூட நான் சந்தோஷமா ஓகே இதுதான் என் தளபதி பரவாயில்ல. அதாவது ஒரு நல்ல எதிர்பார்த்தோம். இருந்தாலும் நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துருவோம். அப்படின்னும் போது கலெக்ஷன் ரீதியா ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு கண்டென்ட் ரீதியா நீங்க ஒரு நல்ல வழி அனுப்புற ஒரு படம் தானே. அது எப்படி இருந்தா என்ன அப்படின்னு செய்யறது வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் வினோத் அப்படி சூஸ் பண்ணியிருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கலி படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்படின்னும் போது ஒரு நல்லா எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நான் என்ன கேட்கறேன்னா, தளபதியோட கடைசி படம் வந்து வேணும்னே பராசக்தி அப்படின்னு கொண்டு வந்து அவரோட வழி அனுப்புதல ஒரு ஃபேர்வெலை கெடுக்கிறீங்களா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்க. நான் ஒன்று கேட்குறேன். இந்த 2026ல 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கேன்னு சொல்றீங்கல்ல. உங்களுக்கு இந்த மாதிரி எப்பயாவது யாராவது ஒருத்தர் வேணும். உங்களுக்கு போட்டியாளராக இருந்த அஜித் வந்து இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு ரேஸ்க்கு போயிட்டாரு. அடுத்து சூப்பர் ஸ்டார் பக்கம் வரலான்னு பார்த்தீங்க. அவரு கண்ணா இதெல்லாம் குழந்தைங்க விளையாட்டு. நான் வந்து அதை விட பல மடங்கு எங்கேயோ போய் நிற்கிறேன். உங்களோடலாம் நான் இறங்கி வந்து விட மாட்டேன். என் கூட விஜயை கம்பேர் பண்றது நல்லா இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால உங்களுக்கு என்னன்னா யாரு கூடயாவது இப்போ வந்து சண்டை போடணும். அங்க டிவிகே சொல்ற மாதிரி விஜய் கூப்பிடல. சிவகார்த்திகேயனே வந்து நான் தான் விஜய் கூட போட்டி போடுவேன், இல்ல அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து நான் வந்து தளபதியோட ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க தான் வந்து நிக்கிறாங்க. ஏன்னா பொங்கல் ரிலீஸ்னு எப்ப நான் சொன்னது நீங்க சொல்லுங்க. தளபதி ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு வெளியாகும்னு முதல்ல சொன்னது வந்து ஜனநாயகன் படம். நீங்க முதல்ல என்ன டேட் சொன்னீங்க? அக்டோபர் 2025 சொன்னீங்க. ஆமா கரெக்ட் தான். அங்க இருந்து நீங்க ஏன் பொங்கலுக்கு வந்தீங்க? இல்ல கரெக்ட் தான். ஆனா பொங்கலுக்கு நாங்க வருவோம் அப்படின்னு பராசக்தி படம் முதல்ல சொன்னதா இல்ல ஜனநாயகன் சொன்னதா? முடிவு பண்ணது எப்பவே பண்ணிருப்பாங்க. சொன்னதை வச்சா நம்ம பார்க்க முடியும். நாங்க முன்னாடி யோசிச்சுட்டோங்க. எங்களுக்கு ஒரு டைம் வரும். நீங்க சொன்ன அப்புறம் தான் சொல்ல முடியுமா என்ன? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொன்னீங்க. இப்போ ரஜினி படமும் சூர்யா படமும் வெளியாக இருந்தது. அப்போ வந்து ரஜினி படம் வர்ற அன்னைக்கு வந்து சூர்யாவே வந்து ஒரு பெரிய மனசுத்தனமா இல்ல அன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட டே அப்படின்னும் போது நாம வந்து தள்ளி போயிடலாம் அப்படின்னு கங்குவா வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்க போஸ்ட் பண்ணணும்னு கேட்கல. நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாருக்கு ஒரு தமிழ் சினிமா இத்தனை நாட்களா கொண்டாடின ஒரு ஸ்டார் ரசிகர்கள் இவ்வளவு நீங்களே பாருங்க எத்தனை பேர் கூட்டம் கூட்டிட்டு அங்க கரண்ட் கம்பத்துல நிற்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பைத்தியந்தரமான ஒரு ஃபேன் பேஸை வந்து வச்சிருக்க ஒரு நபர்கிட்ட நீங்க வந்து எதுக்கு அவரோட ஃபேர்வெலை கெடுக்கிறீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கறேன். நாங்க என்னன்னா 10 பேர் அடிச்சு நாங்க டான் ஆகல. நாங்க அடிச்ச 10 பேருமே டான் அப்படிங்கிற மாதிரி
யார் கூட நம்ம மோதி ஜெயிக்கிறோம்னு ஒன்று இருக்குல்ல. ஒன்றும் இல்லாத ஒரு ஆள் கூட போய் நம்ம போய் ஒரு கேமுக்கோ இல்லை போட்டிக்கோ போய் ஜெயிக்கிறது மேட்ரு கிடையாது. ஒரு பெரிய டானை அடிச்சு தான் நம்ம டான் ஆக முடியும். அதுதான் இப்ப சிவகார்த்திகேயன் வந்து விஜய் அடிச்சு டான் ஆக போறாரு. அவர் அடிக்கணும்னு நாங்க நினைக்கல, அடிக்கிறோம்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்க. நாங்க வந்திருக்கோம், நீங்க ஏன் எங்களை போட்டின்னு நினைக்கிறீங்க? என்ன ஐடியால அதை வர்றீங்கன்னு தானே கேட்கறேன் நானு. எங்களை ஐடியால தான் வரீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பொங்கல் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம். அது கரெக்டா பொங்கல்ல ஒரு தமிழர் திருநாள்ல ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்னு வரும். எங்களுக்கு அவ்வளவுதான். எங்களுக்கு வந்து எதிரில் ஜனநாயகன் இருக்காரா இல்ல வேற ஏதாவது நாயகன் இருக்காரான்னா நாங்க பாக்கல. அந்த அன்னைக்கு வந்து ஒரு ரஜினி படம் வருதுன்னு ஒரு பேச்சு வச்சுக்கலாம். அதே நாள் வந்து சிவகார்த்திகேயன் தன்னோட படத்தை விடுவாரா? ரஜினி படம் வந்தா நாங்க எப்படி விடுவோம்? விட மாட்டோம்ல. அதுதான் நான் கேட்கறேன். விஜய் படத்துக்கு வேணும்னே கரெக்டா விடுறீங்களா, அவரோட ஃபேர்வெல கெடுக்குறீங்களான்னு கேட்கறேன். அப்படிலாம் கெடுக்கணும்னு எங்களுக்கு எண்ணமே கிடையாது. எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் ஓடும், அவ்வளவுதான். எந்த படம் நல்லா இருக்கோ ஓடும். இருந்தா கூட ஜனநாயகன் ஓடாது அப்படின்னு நீங்க வந்து இப்ப நீங்களும் இப்போ எதிரில் வந்து ஒரு ரஜினி படம் வருது இல்ல அஜித் படம் வருதுன்னா இவ்வளவு தூரம் சண்டை போடலாம். சிவகார்த்திகேயன் படம் தான் வருது, நீங்க ஏன் இவ்வளவு டம் கட்டுறீங்க? ஷோல்டரா இருக்குங்க. நான் டம் கட்டல. நீங்க என்கிட்ட அந்த மாதிரிலாம் விளையாடுறா. நான் வந்து ஒரு ஜாலியான ஒரு தமிழ் சினிமாவை கொண்டாடின ஒரு நாயகன் அப்படின்னும் போது அவர் அழகான ஒரு ஃபேர்வெல் கொடுக்கலாமே. அன்னைக்கும் கடைசியிலையும் அவரை ப்ரூவ் பண்ணிக்கணும். இல்ல ஒருவேளை அவரோட படம் ஒருவேளை சொல்றேன் அவரோட படம் ஓடலை இல்ல நல்லா இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு விஜயோட மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவர் சாப்பிட்டு போயிட்டாரு, அவர் துப்பாக்கி கொடுத்தாரு, அதோட முடிஞ்சு போயிட்டாரு. இப்போ அரசியல் அடுத்த கட்ட அரசியலுக்கு என்ன பிளான் பண்ணுவீங்க? பாருப்பா விஜயோட கடைசி படம் முடிஞ்சு போச்சு, அவர் மார்க்கெட் போன நேரத்தில் தான் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வராரு, அரசியலுக்கு வராரு, சிஎம் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படியே அதை பொலிட்டிக்கல் லைன் கொண்டு போக மாட்டீங்களா? நீங்களே சொல்லுங்க. அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ விஜய் எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்தில் அவர் வந்து அவரோட மூஞ்சியை பற்றி என்னென்னமோ பேசினாங்க, அதை உடைச்சிட்டு அவர் ஹீரோ ஆனார். அதுக்கடுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் இந்த படத்தோட காலி அந்த படத்தோட காலி சுறா அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் உடைச்சி இன்னைக்கு வந்து அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. ஓகேவா? அது மாதிரி ஒரு போட்டி இருந்தால் தான் அது அவருக்கும் வந்து யாருமே இல்லாத கிரவுண்டில் போய் எங்கே ஆடுறது. இன்னைக்கு டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கும்போது தான் டிவி கேட்க அது ஒரு சவாலான போட்டியாக இருக்குது. அந்த பக்கம் ஒரு வலுவான எதிரி இருந்தால் தான் இங்கே இவருக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்க முடியும். ஒரு நல்ல வில்லன் இருந்தால் தான் நல்ல ஹீரோ உருவாக முடியும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ விஜயோட போட்டி போடுற அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம்ல, அது சிவகார்த்திகேயனை நான் பாராட்டுறேன், நான் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன கேட்கறேன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய அனுபவம் கொண்டவர். வந்தாலும் சுறா படத்தோட முடிச்சுட்டா 50வது படம் எந்த அளவுக்கு லாஸ்ன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளேயே ஒரு பெரிய லீடிங் ஸ்டாரா வந்துட்டாரு, சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியா வந்துட்டார். அப்படின்னும் போது அவருடைய நாயகனா இல்ல அவரோட வாரிசா நினைக்கிற நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரை கொண்டாடும் சிவகார்த்திகேயன் வந்து ஆப்போசிட்ல வரும்போது எங்களுக்கு வந்து டவுட் ஆகுது. அப்படிதான் நான் சொல்றேன். இல்லை விஜயே சொல்லியிருக்காருல விஜய் டிவி ஃபங்க்ஷன்லயே, நீ தான் நடிக்க போயிட்டல அப்புறம் என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. குழந்தைகள் எல்லாம் பிடிச்சிட்டேன்னு சொன்னாரு. குழந்தைகளை பிடிச்சாச்சு, துப்பாக்கியும் பிடிச்சாச்சு. அதுக்கடுத்து பிடிக்கணும்ல, அதுக்கடுத்த இடத்த துப்பாக்கி பிடிச்சா எடுத்து சுட்டோம்டா. இப்ப எடுத்து என் பக்கமே துப்பாக்கி லோட் பண்ணி எவ்வளவு நாள் தான் சும்மா வச்சிருக்கிறது? நம்மளும் சுட்டுதானே ஆகணும். ரஜினி படத்தோட சுடுங்களா? அது வந்து அது பிறகு முடிவு செய்யப்படுது, முடிவு செய்யப்படாது. சரி, ஓகேண்ணா. ஸோ இதை வந்து பொலிட்டிக்கல் எப்படின்னா பார்க்கலாம். இப்போ நான் முன்ன கேட்ட மாதிரியே சப்போஸ் விஜய் வந்து ஒருவேளை முடிஞ்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது மார்க்கெட் ஒருவேளை இல்லை, மார்க்கெட் இல்லை, ஒருவேளை அவரோட படம் ஒழுங்காக ஓடலை, இல்லை சிவகார்த்திகேயனோட படத்துக்கு வந்து அதிகமான ரீச் இருந்தது அப்படின்னா பொலிட்டிக்கல் அதை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை இப்போ ஆனால் எனக்கு என்னன்னா விஜய் படம் நல்லாவே ஓடினாலும் நல்ல கலெக்ஷனே வந்தாலும் இப்போ இந்த மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸ் எடுப்பாங்க. விஜய் வரும்போது நல்ல கூட்டம் இருக்கும். இப்போ விஜய் பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்கல்ல, ட்ரோன் ஷாட்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. அதில் சேர்லாம் காலியாக இருக்கும். இது விஜய்க்கு மட்டும் இல்லை, திமுக அதிமுக எல்லாருக்குமே இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு விஷயம். அது மாதிரி இங்கே என்ன நடக்கும்னா, ஒரு 4-5 தேட்டரில் காலியாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸு, இல்லைன்னா அந்த டிக்கெட் புக்கிங் ஆப்பில் போயிட்டு எல்லாமே க்ரீனில் இருக்க மாதிரி இதெல்லாம் எடுத்து போட்டு ஒன்றுமே இல்லை ஜனநாயகன் அவ்வளோதான் விஜய் கதை முடிஞ்சிச்சுன்னு படம் நல்லா இருந்தாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அரசியலுக்கு வந்து அவர் எதாவது நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டார் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில். சினிமான்னு வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதுவும் அரசியலுக்கு வந்த அப்புறமா நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு வகையில் அவர் வந்து 2 குதிரை சவாரிலாம் பண்ண வேணாம், நம்ம சினிமா ஃபோக்கஸ் பண்ணோம் இத்தனை வருஷம், அரசியலுக்குள்ளே போகலை. இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டோம், சினிமா வேணான்னு முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜய் படம் நல்லா இருந்தாலுமே நல்லா ஓடினாலுமே படம் ஃபெயிலியர்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் அதை தாண்டி இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, இது ஒரு டிஸ்கஷனுக்காக 2 பேரும் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுனீங்க, நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசினேன். எது எப்படியோ விஜய் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு நடிகர் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அது சிவகார்த்திகேயனுக்கும் இந்த ஸ்டாண்டு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அவங்களுக்கும் அந்த வெறுப்பு இருக்க போகிறது இல்லை. இன்றைக்கி அரசியல் ரீதியாக விஜயோட முரண்பட்டு நிற்கிறவங்க கூட விஜய் படம் வருதுன்னா, சூரிய வம்சம் படத்தில் வந்து ராதிகாவும் சரத்குமாரும் ஒரு மாறு வேஷத்துலலாம் போய் தூரத்தில் நின்று பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி கண்டிப்பாக விஜய் படத்தை
பார்த்துருவாங்க, FDFS பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் விஜய் இருக்காரு, தமிழ்நாட்டு மக்கள் மனசுலையும் அப்படி இருக்காரு. ஸோ இந்த ஆட்டத்தில் அவருக்கு போட்டியே கிடையாது. அவர் படம் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, அவ்வளோதானே தவிர இது வந்து விஜய் vs சிவகார்த்திகேயன் போட்டியாக நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா சிவகார்த்திகேயனே விஜயோட ஒரு ஃபேனாக போய் அந்த படம் பார்க்க போறாரு அப்படின்னா, சிவகார்த்திகேயனோட ரசிகர்களும் விஜய் ரசிகர்களாக தான் இருப்பாங்க. எப்படி ஒரு கட்டத்தில் வந்து ரஜினி ரசிகர்கள் இருப்பாங்க, அதில் ஒரு கூட்டம் போய் விஜய் படம் பார்க்கும், ஒரு கூட்டம் போய் அஜித் படம் பார்க்கும். இப்படி ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையுமே அது மாறி இருக்குல்ல. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற 90s கிட்ஸாக இருக்கட்டும், 80s கிட்ஸே எனக்கு தெரில, ப்ராபப்ளி 90s கிட்ஸு, 2K கிட்ஸு, ஜென்சி வரைக்கும் எல்லாருமே விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போய் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு வந்து அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி சண்டை போடுவாங்க, கலாய்ப்பாங்க, மீம்ஸ் போடுவாங்க, அது வேற. பட் கண்டிப்பாக போய் பார்த்துருவாங்க. அது வந்து தளபதிக்கு அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஃபேர்வெல்லாக தான் ஜனநாயகன் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ரஜினி ஃபேன் நீங்கள், உங்களோட சப்போர்ட் வந்து பராசக்திக்கு இருக்குமா ஜனநாயகனுக்கு இருக்குமா? நான் வந்து ஸ்க்ரீனை 2ஆக பிரித்து ஒரு பக்கம் ஜனநாயகன், ஒரு பக்கம் பராசக்தி பார்ப்பேன். சரி, ஓகேண்ணா. இந்த பொங்கல் கிளாஸில் வந்து யாருக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் வரும்போது எப்படி தலை வந்தால் தள்ளி போய் தான் ஆகணும் அப்படின்னு ரீசெண்டாக பிரதீப் ரங்கநாதன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த மாதிரி தள்ளி போயிருக்கலாம், ஒரு பெருந்தன்மையோட தள்ளி போயிருக்கலாம். இருந்தாலும் நான் கடைசியாக சண்டைக்கு தான் வருவேன் அப்படின்னு வந்திருக்கீங்க. சரி, பார்ப்போம் யாருக்கு வந்து பெரிய வெற்றி வருது அப்படிங்கிறது.